வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இன்று சனிக்கிழமை அதிகாலை முதல் இஸ்ரேல், ஈரான் ஆகிய இரு நாடுகளிலும் தாக்குதல்கள் தொடர்கின்றன. இஸ்ரேல் மீதான முதலாவது தாக்குதல் அதிகாலை 3 மணிக்கு தொடங்கியது. முதலில் 4 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் ஏவியது. இதனால் நாடு முழுவதும் உள்ள இஸ்ரேலியர்கள் அந்த அதிகாலை நேரத்திலும் பாதுகாப்பான பங்கர்களுக்கு விரைந்து சென்றனர். அதையடுத்து மேலும் பல ஏவுகணைகள் வரத் தொடங்கின. இஸ்ரேலில் டெல் அவீவ் உட்பட பல நகரங்களுக்கு மேல் வானம் ஒளியின் கோடுகள் மற்றும் உள்வரும் ஏவுகணைகள் மற்றும் இஸ்ரேலிய இடைமறைப்புகளிலிருந்து தீப்பந்தங்களால் நிரம்பியிருந்தது. IDF வெளியிட்ட தகவலின்படி பல ஏவுகணைகள் இடைமறைக்கப்பட்டு சுட்டு வீழ்த்தப்பட்டன. இருப்பினும் சில ஏவுகணைகள் இஸ்ரேலுக்குள் போய் வீழ்ந்தன. இந்த தாக்குதலில் சுமார் 80 பேர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. இதில் ராமத் கான் மற்றும் ரிஷோன் லெசியோன் நகரங்களில் 3 பேர் படுகாயமடைந்து பின்னர் உயிரிழந்தனர். அதன் பின் 2 மணி நேரத்தில் இரண்டாவது சுற்று ஏவுகணை தாக்குதல்கள் ஈரானில் இருந்து தொடங்கின. இஸ்ரேலிய மருத்துவ சேவை மேகன் டேவிட் அடோம் கூற்றுப்படி மேலும் பலர் காயமடைந்தனர். மீதமுள்ளவர்கள் லேசானது முதல் மிதமான காயம் அல்லது கடுமையான பதட்டத்தால் பாதிக்கப்பட்டனர். சனிக்கிழமை இறந்த 3 பேரில் 2 எட்டி ஹோகன் ஏங்கல் மற்றும் இஸ்ரேல் அலோனி என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளனர். இன்று சனிக்கிழமை பிற்பகுதி வரை அடுத்தடுத்து நடந்த ஏவுகணை தாக்குதல்களில் பல நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்தன. அதே நேரத்தில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் உண்மையான எண்ணிக்கை சுமார் 200 என்று மதிப்பிட்டன. இன்று ஒரே தினத்தில் 4 அலைகளாக ஏவுகணை தாக்குதல்கள் நடந்துள்ளன. இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரத்தில் இஸ்ரேலின் வெவ்வேறு நகரங்களில் சைரன் ஒலிக்க தொடங்கியுள்ளது. மத்திய இஸ்ரேலை பல ஏவுகணைகள் தாக்கின. டெல் அவீவ் பகுதியில் பெரிய வெடிச்சத்தங்கள் கேட்டன. மேலும் பல இடங்களில் புகை எழுவதை காண முடிந்தது. இந்த சனிக்கிழமை மாலையில் நடந்த ஒரு ஏவுகணை தாக்குதல் இஸ்ரேலின் டெல் அவீவ் நகருக்கு தெற்கே 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரிஷோன் லெசியனில் உள்ள ஒரு குடியிருப்பு பகுதியை தாக்கியது. இஸ்ரேல் அலோனி மற்றும் உடனடியாக பெயர் குறிப்பிடப்படாத ஒரு பெண் கொல்லப்பட்டார். அதில் குறைந்தது 20 பேர் காயமடைந்தனர். இடிபாடுகளில் இருந்து மீட்கப்பட்டவர்களில் 3 மாத குழந்தையும் இருந்தது. குழந்தை லேசான காயமடைந்தது. இடைமறிக்கப்பட்ட ஏவுகணையிலிருந்து ஒரு பெரிய துண்டு வடக்கு இஸ்ரேலில் உள்ள ஒரு நகரத்தை தாக்கி சேதத்தை ஏற்படுத்தியது என்று போலீசார் தெரிவித்தனர். IDF-இன் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் எஃபி டெஃப்ரின் பெரும்பாலான ஏவுகணைகள் வான் பாதுகாப்பு படைகளால் இடைமறிக்கப்பட்டன அல்லது இஸ்ரேலை அடைவதற்கு முன்பே வீழ்ந்து விட்டன என்று கூறினார். கட்டடங்கள் மீது குறைந்த எண்ணிக்கையிலான தாக்கங்கள் உள்ளன. சில இடைமறைப்பு செய்யப்பட்ட போது உடைந்த ஏவுகணை துண்டுகளால் ஏற்பட்டன என்று அவர் கூறினார். ஏவுகணை தாக்குதல்களுக்கு எதிராக தற்காத்துக் கொள்வதில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவியதாக ஒரு அமெரிக்க அதிகாரி கூறினார். இஸ்ரேலை குறிவைக்கும் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துவதில் அமெரிக்கா உதவுகிறது என்பதை என்னால் உறுதிப்படுத்த முடியும் என்று அந்த அதிகாரி பெயர் வெளியிடாத நிலையில் AFP-யிடம் கூறினார். அமெரிக்காவின் பங்கு குறித்து எந்த விவரமும் அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்படவில்லை. ஏவுகணை தாக்குதலின் இடங்கள் அல்லது காட்சிகளை வெளியிட வேண்டாம் என்று IDF பொதுமக்களை கேட்டுக்கொண்டது. எதிரி தனது தாக்குதல் திறன்களை மேம்படுத்த காட்சிகளை கண்காணிக்கிறது என்று இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இன்று அதிகாலை முதல் ஏவுகணைகள் இஸ்ரேலிய வான் பகுதிக்குள் வருவதற்கு சுமார் 10 நிமிடங்களுக்கு முன் இஸ்ரேலியர்களுக்கு தொலைபேசி எச்சரிக்கைகள் அனுப்பப்பட்டன. மேலும் அச்சுறுத்தல்களுக்குள்ளான குறிப்பிட்ட இடங்களுக்கு அவை வருவதற்கு சற்று முன்பு சைரன்கள் ஒலித்தன. குறிப்பிடத்தக்க ஒரு தாக்குதலில் ஒரு ஏவுகணை இஸ்ரேலில் உள்ள ரிஷோன் லெசியனில் உள்ள ஒரு கட்டடத்தை நேரடியாக தாக்கியது. அது பல வீடுகளுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது மற்றும் குறைந்தது 19 பேர் காயமடைந்தனர். இதில் 2 பேர் காயங்களால் இறந்தனர். ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய மிகப்பெரிய தாக்குதல்களுக்கு பதிலடியாக நூற்றுக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் நட்டான்ஸில் உள்ள ஈரானின் மிகப்பெரிய நிலத்தடி அணுசக்தி தளம் மற்றும் பிற அணுசக்தி மற்றும் ராணுவ தளங்களை தகர்த்து அதன் உயர் ராணுவ தளபதிகளை அளித்ததாகவும் ஈரானின் அரசு செய்தி நிறுவனமான IRNA கூறியது. இஸ்ரேலில் உள்ள 30க்கும் மேற்பட்ட இலக்குகள் மீது தாக்குதல்களை நடத்தியதாக ஈரானிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவு தெரிவித்துள்ளது. ஈரானின் சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி ஒரு அறிக்கையில் இஸ்ரேல் ஒரு போரை தொடங்கியுள்ளதாகவும் கடுமையான விளைவுகள் இல்லாமல் தாக்குதல் நடத்த முடியாது என்றும் கூறினார். சியோனிச ஆட்சி அதன் குற்றத்தின் விளைவுகளில் இருந்து தப்பாது. நமது பதில் பாதி அளவிடப்படாது என்பதை ஈரானிய தேசம் உறுதி செய்ய வேண்டும் என்று கமேனி கூறினார். இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் இஸ்ரேலில் பொதுமக்கள் அடர்த்தியாக உள்ள இடங்கள் மீது ஏவுகணைகளை வீச துணிந்த பின்னர் ஈரான் சிவப்பு கோட்டை தாண்டிவிட்டதாக கூறினார். இஸ்ரேலிய பொதுமக்களை நாங்கள் தொடர்ந்து பாதுகாப்போம். அயத்துல்லா ஆட்சி அதன் கொடூரமான செயல்களுக்கு மிக அதிக விலை கொடுப்பதை உறுதி செய்வோம் என்று அவர் மேலும் கூறினார். ஈரான் மீது அதிகரித்த தாக்குதல்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக பெயர் குறிப்பிடப்படாத இஸ்ரேலிய அரசியல் வட்டாரத்தை சேனல் 12 தொலைக்காட்சி மேற்கோள் காட்டியது. பொதுமக்கள் பகுதிகளில் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்துவதற்கு ஈரான் தாங்க முடியாத அளவுக்கு அதிக விலை கொடுக்க நேரிடும் என்று அந்த வட்டாரம் கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டது.
அந்த அதிகாரி மேலும் தெரிவித்த போது, இன்றைய ஈரானிய இலக்குகள் மீதான தாக்குதல்களில் இஸ்ரேல் என்ன தாக்கியது என்பது எங்களுக்கு தெரியும். மேலும் இஸ்ரேல் எதை தாக்கக்கூடாது என்று முடிவு செய்தது என்பதையும் எங்களுக்கு தெரியும். பொதுமக்கள் இலக்குகளை ஈரான் குறிவைப்பதால் அதுதான் அடுத்த கட்டம். அதாவது தாக்கக்கூடாது என்று இஸ்ரேல் முடிவெடுத்த இலக்குகள் இனி தாக்கப்படலாம் என்று அந்த அதிகாரி கூறியதாக சேனல் 12 தொலைக்காட்சி கூறியது. இந்த கூற்று ஈரானிய எரிசக்தி மற்றும் உள்கட்டமைப்பு இலக்குகள் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களை குறிப்பிடுவதாக தெரிகிறது. இன்று சனிக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது ஐடிஎஃப்பின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் எஃபி டெஃப்ரின் டெஹ்ரானின் மைய பகுதியில் 70க்கும் மேற்பட்ட விமானங்கள் தொடர்ச்சியாக 2 மணி நேரத்திற்கு மேலாக பறந்து 40க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியதாக தெரிவித்தார். டெஹ்ரானில் இஸ்ரேலிய விமானப்படை இதுவரை இயக்கியதிலேயே இதுவே மிக ஆழமானது என்றும், டெஹ்ரானுக்கு மேலே உள்ள வான்வெளியில் ஐடிஎஃப் முழு செயல்பாட்டு சுதந்திரத்தையும் கொண்டுள்ளது என்றும் டெஃப்ரின் கூறினார். ஈரானிய தலைநகருக்கு மேல் பறப்பதற்கு நமக்கு எந்த தடையும் கிடையாது. அங்கு எம்மை தடுக்க எந்த சக்தியால முடியாது என்று அவர் கூறினார். இஸ்ரேலிய விமானப்படையின் போர் விமானம் ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்று ஈரானிய ஊடகங்களின் கூற்றையும் அவர் மறுத்தார். ஈரானில் தாக்குதல் நடத்த அனுப்பப்பட்ட அனைத்து விமானங்களும் பத்திரமாக திரும்பியுள்ளன. அடுத்த தொகுதி விமானங்கள் எந்த நிமிடமும் புறப்பட தயாராக உள்ளன என்றும் அவர் கூறினார். ஈரானின் பெரும்பாலான வான் பாதுகாப்பு அமைப்புகள் இஸ்ரேலிய விமான தாக்குதல்களில் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேலிய விமானப்படை IAF இப்போது டெஹ்ரான் வரை தரையின்றி செயல்பட முடியும் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரிகள் கூறியதை தொடர்ந்து இந்த கூற்று வெளியாகி உள்ளது. இரு இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறிய போது, சிரியாவில் ஈரானிய ஆதரவு ஹெஸ்போல்லா உட்பட ராணுவ திறன்கள் அளிக்கப்பட்ட பின்னர் இஸ்ரேலிய விமானப்படையின் செயல்பாட்டு எல்லை சிரியா வரை விரிவடைந்தது. அது ஈரானுக்கு விமான பாதைகளை குறைத்தது. இப்போது இஸ்ரேலிய விமானங்களின் செயல்பாட்டு எல்லை ஈரான் வரை விரிவடைந்துள்ளது. ஈரானுக்கு அதன் சொந்த வான் பகுதியிலேயே வான்மேன்மை கிடையாது. சுமார் 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரை லெபனான் மற்றும் சிரியா மீது செயல்படுவதில் இஸ்ரேலிய விமானப்படை IAF கடுமையான வரம்புகளை எதிர்கொண்டது. இப்போது லெபனான், சிரியா மட்டுமின்றி ஈரானிலும் இஸ்ரேலிய விமானப்படை IAF வான்மேன்மையை கொண்டுள்ளது என்கிறார்கள். சனிக்கிழமை IDF தலைமை தளபதி ஏயால் ஜாமிரின் அறிக்கையில் டெஹ்ரானுக்கான பாதை அமைக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டது இஸ்ரேலிய விமானப்படை IAF-இன் தற்போதைய வான் ஆதிக்கத்தை பிரதிபலிக்கிறது மற்றும் இஸ்ரேலின் ஒரு மிகப்பெரிய வான் பறத்தல் சுதந்திர மாற்றத்தை குறிக்கிறது. IDF அதிகாரிகளின் கூற்றுப்படி வான் நடவடிக்கைகளின் வேகம் துரிதப்படுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஈரானிய சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி இஸ்ரேல் மீது ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களை நிறுத்தாவிட்டால் டெஹ்ரான் எரியும் என்று அன்று சனிக்கிழமை மாலை எச்சரித்தார். இஸ்ரேலிய விமானப்படை ஈரானின் வான் பாதுகாப்பை அளித்த காரணத்தால் டெஹ்ரான் மீது சுதந்திரமாக இன்று இரவு செயல்பட இலக்கு வைத்துள்ளதாக கூறப்படுகிறது.